வணக்கம் ஓவியா. அதாவது காஞ்சிபுரம் அடுத்த சிறு காவேரி வாக்கம் பகுதியில் VRS என்ற 2 நவீன அரிசி ஆலைகள் நடத்தி வருபவர் ரவி. இவரது 30 வயது மகன் சுரேந்திரனுக்கும் அரிசி ஆலையில் தனது தந்தையுடன் கவனித்து வந்துள்ளார். இந்த நிலையில் தன் தந்தைக்கு மதிய உணவு வாங்குவதற்காக ரைஸ் மில் ஊழியர்களுடன் இருசக்கர வாகனத்தில் விநாயகபுரம் சென்று உணவு வாங்கி கொண்டு ரைஸ் மில் நோக்கி சென்று கொண்டிருந்த போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் திடீரென காரை நிறுத்தி சுரேந்திரனை வலுக்கட்டாயமாக காரில் இழுத்து போட்டுக் கொண்டு கண்ணிமிக நேரத்தில் அங்கிருந்து கடத்தி சென்றனர். அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக ரவிக்கு தகவல் தெரிவித்தனர். ரவி பதறியபடி பாலுச்செட்டி சத்திரம் காவல் நிலையத்துக்கு புகார் அளித்தார். புகாரை பெற்ற பாலுச்செட்டி சத்திரம் காவல்துறையினர் உடனடியாக மாவட்டம் முழுவதும் உள்ள செக்போஸ்டுகளுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றியுள்ள எல்லை பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு வளையம் அமைக்கப்பட்டதை தொடர்ந்து கடத்தல்காரர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் பகுதியில் உள்ள ஒரு தோப்பில் பதுங்கியிருந்த போது காவல்துறையினரும் சிக்கினர். கடத்தப்பட்ட சுரேந்திரன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சந்தான கிருஷ்ணன் வயது 34, தமிழ்மணி வயது 23, ராகுல் 23 மற்றும் 2 பிறார்கள் உள்பட 5 குற்றவாளிகளை கைது செய்யப்பட்டு பெருநகர் காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை உட்படுத்தப்பட்டனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் அவர்கள் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். அதாவது ஓவியா, முதல் கட்ட விசாரணையில் கைது செய்யப்பட்ட சந்தான கிருஷ்ணன் ஏகாம்பரநாதன் சன்னதி தெருவில் சேர்ந்தவர் என்றும் இவர் ஏற்கனவே ரைஸ் மில் வைத்து நஷ்டமடைந்த காரணத்தினால் கோடீஸ்வரனான ரவியின் மகனை கடத்தினால் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கலாம் என்ற நோக்கத்தில் சுரேந்திரனை கடத்தி 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இது குறித்து காவல்துறையினரும் தொடர்பு கொண்டு விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஓவியா, இதற்கிடையில் கடத்தல்காரர்களுக்கும் ரைஸ் மில் அதிபருக்கும் நடந்த உரையாடல் ஆடியோ வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்டப்பகலில் ரைஸ் மில் உரிமையாளர் மகன் கடத்தப்பட்டு காவல்துறையின் சுறுசுறுப்ப நடவடிக்கையால் மீட்கப்பட்ட சம்பவம் காஞ்சிபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதன் பின்பு ஒரு நிம்மதியும் ஏற்படுத்தியுள்ளது. ஓவியா, யாரு மெட்ராஸ்ல யாருன்னு சொன்னதானே எனக்கு தெரியும். அவர் பேர்லாம் நம்மளுக்கு சொல்லக்கூடாதுன்னு அவங்க பணம் கொடுத்துக்கிறாங்க. நம்ம அவங்க பையனை போட சொல்லிக்கிறாங்க. புரியுதா? நம்மளுக்கு அவன் பேசின பேச்சு நம்மளுக்கு அது விருப்பம் இல்லை. ஏதோ வந்தான் பண்ணிட்டான். நீ எதனா கூட உன் பையனை விட்டு போயினே இருக்கிறான். அவ்வளவுதான். தேவையில்லாம மேற்கொண்டு இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பிரச்சனையை வளர்த்துக்காது. நான் முடிவு பண்ணிக்கிறேன், நீ சொல்லு. இப்ப எவ்வளவுதான் கேக்குற நீ? கரெக்டா 50 லட்சம் கொடு. 50 லட்சம் புரியல எனக்கு. அப்ப எவ்வளவு தரீங்க நீ சொல்லு. இல்ல நீயே கேளு, எவ்வளவு கேக்குற? 50 லட்சம் கொடுப்பா. ஏன்பா திடீர்னு 50 லட்சம் கேக்குற? அதான் அப்ப எவ்வளவு தர நீ சொல்லுன்னா அது சொல்ல மாட்டேற. உன்னை பத்தி விசாரிச்சா நீ தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணுவான்றாங்க. நானா பிரச்சனை பண்ற போற அப்புறம் புள்ள இருக்க மாட்டான். ஆமா, நீ அதுக்கேத்த மாதிரி என்னவோ பாத்துக்கோ. இல்ல என்ன ஏதுன்னு விஷயம் சொன்னாதானே நான் துட்டு ரெடி பண்ணதுக்கு. நீ ரூபாய் கொடுத்தா புள்ளைய விட்டுறப்பா, வேற நீ எதுவுமே பண்ண தேவையில்லப்பா. எவ்வளவு கொடுக்க சொல்ற? நான் 50 லட்சம் கேக்குறேன், நீ எவ்வளவு கொடுக்குற? இல்ல யாரு என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க கிட்ட நான் பேசுவேன். என்னப்பா விஷயம் உனக்கு எவ்வளவு நான் காசு தரணும் என்ன ஏதுன்னு நான் பேசுவேன். அதெல்லாம் நீ பேச வேணாம். அவங்கள நானே பேசினா நீ இது மட்டும் ரூபாய் எவ்வளவு தருவேன்னு ஏற்பாடு பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு. ஏன்னா நாங்களும் விட்டு வெளியே போனோம், இங்க கிடையாது. நீ ரூபாய் மட்டும் ரெடி பண்ணிட்டு எனக்கு போன் அடி. எவ்வளவு இப்ப அரை மணி நேரத்துல உன்னால எவ்வளவு ரெடி பண்ண முடியும்? ஏன்பா போனாதான்பா ஒரு இடமா போனாதானப்பா, போகாத எங்கேயுமே எதையும் பண்ண முடியாதுப்பா. ஒரு 5 லட்சம் ரெடி பண்ணலாமா? ஏன்பா என்னப்பா நீ 5 லட்சம் 10 லட்சம் நீங்க என்னப்பா புள்ளிய தூணியா 30 லட்சம் தரம் போட்டுருன்றான். ஆள் அனுப்பாத போட்டுரு பாத்துறான். நீ என்னடானா 5 லட்சம் தர 6 லட்சம் தரேன். ஏன்பா இதுக்கே போய் பெற்றதெல்லாம் வீட்டுக்கு போகணும். நான் வீட்டுக்கு போனா வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லவும் கூடாது. நம்ம இதெல்லாம் அரை மணி நேரம் பொறுத்து பண்ண உன் புள்ள மேல ஒரே ஒரு கேட்ல கூட விடாது. நீ நந்துகத்தை பொறுத்து தாங்குது. நீ எதனா அங்க எதனா கம்ப்ளைண்ட் அவங்க எல்லாம் போனீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. நான் இருக்கிற இடத்துல நீங்க எங்க தீட்டு போனீங்க? அதெல்லாம் உனக்கு ஏன்பா அதெல்லாம் இல்ல எங்க தீட்டு போனீங்க அந்த கதை இந்த கதைலாம் நீ விசாரணை மாதிரி பண்ணீங்கறியா? ஏம்பா சாப்பாடு வாங்கியார போனாப்ல சொன்னாங்கப்பா. எத்தானி வேலையை முடிச்சுட்டு போயினே இருந்துரு, உனக்கு தர வேண்டிய ரூபாய் நான் தரேன்னு ஏற்கனவே சொன்னாங்க. உன் புள்ள பார்த்தா எனக்கு 2 பசங்க இருக்குதுன்னா நான் ஒரே பையன்.
நான் உன் பொண்ணு அப்படியே கெஞ்சுறான், நீ நான் எப்படி பேசுற? சரிப்பா, நான் போய் ரெடி பண்ணுறேம்மா துட்டை. ரெடி பண்ணு. ஆ